நாம் இன்றைக்கும் களிமண்ணா கருங்கல்லா அப்படின்ற தலைப்பில் நாம் பார்ப்போம். களிமண் ரொம்ப சாஃப்ட்டு, கல் கருங்கல் வெரி ஹார்ட். சிலரோட ஹார்ட்டு பார்த்தா களிமண் போல் மென்மையாக இருக்கும். டிவியில் கூட சொல்லுவாங்க, சில மோசமான காரியங்களை போடும்போது இருதயம் கொஞ்சம் மென்மையானவங்களாம் இதை பார்க்காதீங்க, தாங்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இருதயம், மென்மையான இருதயம் களிமண்ணை போல் இருக்கும். சிலருக்கு ஹார்டு, கல் நெஞ்சுக்காரேன்னு சொல்லுவாங்க, கல் நெஞ்சுக்காரேன்னு. அதாவது ரொம்ப அட்டமண்டாக இருக்கிறவங்கள பார்த்து, அப்பா இவன் கல் நெஞ்சுக்காரன். அந்த கல் நெஞ்சில் அன்பு இருக்காது, கருணை இருக்காது, இரக்கம் இருக்காது, மனதுருக்கம் இருக்காது. அந்த கல் நெஞ்சு அதை கரைக்கவே முடியாது. ஆனால் களிமண்ணை உருவத்தை மாற்றலாம். ஒரு குயவன்ட்ட அந்த களிமண்ணை கொடுத்தோம்னா இஷ்டம் போல வணைகிறதுக்கு அது தன்னை ஒப்பு கொடுக்கும். நீங்கள் சொல்லலாம், களிமண்ணை வச்சு வீடு கட்ட முடியுமா? கல்லை வச்சு தானே வீடு கட்ட முடியும். ஆம், ஆனால் அந்த களிமண்ணை சுட்டு மண்ணை என்ன பண்ணுறாங்க, அதை நெருப்பில் போட்டு புடமிட்டு சுட்டு செங்கலாய் மாறும்போது அதை கொண்டு மிளகாய் வீடு கட்டலாம். ஆனால் கல்லை நம்ம நெருப்பில் போட முடியாது, அதை நொறுக்க முடியாது. நொறுக்குன்னா நொறுங்கிடும், இஷ்டம் போல் வளைக்க முடியாது. இப்போ கல் இருக்குது, அந்த கல்லை நம்ம அடித்தோம்னா தூள் தூளாக நொறுங்கிருமே ஒளி, அதனால் பிரயோஜனம் இல்லை, வேறு எதுக்கு தான் போகும். ஆனால் அந்த களிமண்ணாக இருக்கிறது எல்லா வகையான காரியத்துக்கும் அதை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். வீடு கட்டினாலும் கட்டி கொள்ளலாம், அழகான பொருள் செய்யணுனாலும் செஞ்சு கொள்ளலாம். அந்த மாதிரி களிமண் என்பது அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு குணம். ஆனால் கருங்கல் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாது, அசையாமல் இருக்கும். அப்போ நம்ம கருங்கல்லாக இருக்கணுமா, களிமண்ணாக இருக்கலாமா? கருங்கல்லை போல நம் வாழ்க்கை ஒரு ஹார்டாக கட்டின முரட்டாட்டம் உள்ளவங்களா நம்ம இருக்கக்கூடாது. களிமண்ணை போல மென்மை உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், எல்லாவற்றுக்கும் வளைந்து கொடுக்கக்கூடியவர்களாய், எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதனால் அவர் குயவன், நம்ம களிமண். அவர் இஷ்டம் போல் நம்மை வணைவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமே தவிர, நாம் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி கல் போல் இருந்துக்கிட்டு, ஏன் இதை மாதிரி நான் அப்படித்தான் இருப்பேன்னு அடமண்டா நம்ம கற்கரை போல் இருக்கக்கூடாது. களிமண்ணை போல நாம் இருக்க வேண்டும். களிமண் அது என்ன சொல்கிறது, அது ஒரு சாஃப்ட் நேச்சர். பிரியமானவர்களே, களிமண்ணை போல நாம் இருக்க ஒப்பு கொடுப்போமா? நம்மளுடைய முரட்டாட்டு குணங்களை, கற்களை போல இருக்கின்ற ஒரு கடினத்தன்மையை நாம் மாற்றுவோம். அது வேண்டாம். நாம் களிமண்ணை போல இருப்போம். கர்த்தருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அழகாய் வணைய, ஆசீர்வாதமாய் நாம் வாழ கர்த்தர் நம்மளை வணைய ஒப்பு கொடுப்போம். God bless you.